தற்போதைய அண்மை செய்தி. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 25 மாணவர்கள் போலி ஆவணங்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் போலி ஆவணங்கள் மூலம் விண்ணப்பித்த 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் போலி ஆவணங்கள் மூலம் விண்ணப்பித்த 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலி ஆவணங்களால் 20 மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தரவரிசை பட்டியலில் நெல்லை மாணவன் சூரிய நாராயணன் முதல் இடம் பிடித்துள்ளார். தரவரிசை பட்டியலில் நெல்லை மாணவன் சூரிய நாராயணன் முதலிடம் பிடித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு தகுதியான மாணவ மாணவிகளின் தரவரிசை பட்டியலில் மருத்துவத்துறை சார்பாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டும் 11,350 மருத்துவ இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்த ஒரு நிலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது விண்ணப்பங்கள், அதாவது 20 மாணவர்கள் போலி ஆவணங்கள் தந்ததற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக 5 மாணவர்கள் போலி ஆவணம் தாக்கல் செய்தனர். அவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 25 மாணவர்கள் போலி ஆவணங்களை தந்ததற்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்களிடமிருந்து 4,281 விண்ணங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதில் 477 விளையாட்டு வீரர்கள் பிரிவில், 642 முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள் பிரிவிலும், 148 விண்ணப்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் பிரிவிலும் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே 25 மாணவர்கள் போலி ஆவணங்களை காண்பித்ததற்காக அடையாளம் காணப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவ படிப்பில் சேர மாணவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டி வரக்கூடிய ஒரு சூழலில் போலி ஆவணங்களினுடைய அந்த முயற்சியின் மூலமாக மருத்துவ இடங்களை பிரிப்பதற்காக சிலர் ஈடுபடுவது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்த ஒரு நிலையிலே 25 மாணவர்கள் போலி ஆவணங்களை பதிவு செய்ததற்காக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வானது ஜூலை 30ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. விண்ணப்பதாரர்களுடைய இந்த நீட் மதிப்பெண்களை மத்திய அரசிடமிருந்து பெற்று அதன் அடிப்படையில் கணினி முறையில் தற்பொழுது தரவரிசை பட்டியலானது தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. மோனிஷா. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.